இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் ரவையை மட்டுமே வச்சு பஞ்சு மாதிரி சாஃப்டான ஒரு சூப்பரான தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நீங்கள் மாவு எதுவுமே அரைச்சி புளிக்க வைக்க தேவையில்லை. இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த டிஃபன் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது கூடவே 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோடா உப்பு சேர்க்கும்போது தோசை ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் ரவையை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை தோசையை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எப்போதும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு ஒரே மாதிரியான டிஃபன் செஞ்சு கொடுக்காம இந்த தோசை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியையும் சேர்த்துட்டு இந்த ரவையை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இது நல்லா 10 நிமிஷம் ஊறி வரும்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரவை நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை நல்லா உறிஞ்சி நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியோடையே அப்படியே மாற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரவையை வச்சு எப்போதும் உப்புமா, கிச்சடி, ரவை தோசைன்னு இல்லாமல் இந்த தோசை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது தான் தோசை ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் தோசை ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளியே நல்லா தண்ணி விடும். இதுக்கப்புறம் தயிர் வேறு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்லை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் சோடா உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் சோடா உப்பும் கட்டிகளாக இல்லாமல் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கல் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பாருங்கள், கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் சின்னதாவோ பெருசாவோ தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தோசையை நம்ம திருப்பி போட தேவையில்லை. இப்போ இது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த தோசை சாப்பிடவே அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், குட்டி குட்டி ஓட்டைகளோட எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மாவையும் தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.